This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. நாம் தமிழர் நல்ல வாக்கு சதவீதம் பெறுவாங்க. உத்தரப்பிரதேச சிஎம்மோட ஓஎஸ்டியா இருந்தவர், 2 தடவை ராஜ்யசபா உறுப்பினர் இருந்தவர் அம்பேத்கர் ராஜன். சமூகநீதி புரட்சிக்கு நாம் தமிழர் தேவைன்னு அம்பேத்கர் ராஜன் போன்றவங்கலாம் சொல்றாங்கன்னா 100% நாம் தமிழர் வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடா தெரியுது. பாமகவை தோற்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லைங்கிற அடிப்படையில் பரையர் சமூக வாக்குகள், பாஜகவை தோற்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை என்ற அடிப்படையில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள், இவங்கெல்லாம் 30% வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்க நாம் தமிழருக்கு சீமான் தமிழ் நேஷனலிஸ்டுங்க அடிப்படையில் வீரப்பனை வனக்காவலன்னு சொல்றாரு. பிரபாகரனுக்கு நெருக்கத்தில் வந்தாருங்கிறதெல்லாம் மையப்படுத்தி அவர் வீரப்பன் மகளுக்கே டிக்கெட் கொடுத்திருக்காரு. அதற்கு கொஞ்சம் நல்ல ஆதரவு வளையம் இருக்கு. காளியம்மாள் பெரிய ஸ்டார் கேண்டிடேட், அவங்களுக்கு SC/ST மக்கள்லாம் நிறைய ஓட்டு போட்டதாட்டு பரவாயில்ல சொன்னாங்க. கள்ளக்குறிச்சி கேண்டிடேட் ஜெயதீச பாண்டியன் ஒரு நல்ல வரவேற்பெல்லாம் இருந்தது. சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அதிமுகவுக்கும் 2 ஜாதி கட்சின்னு எதிர்ப்பு இருந்தது, அதனால ஓட்டு கம்மி தான். அதிமுக கூட்டணியில் எடுத்ததோட 2 மடங்கு ஓட்டுக்கு மேலே எடுத்து அண்ணாமலை சாதனை படைப்பார். அதையும் தாண்டி கூட போகலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழகத்தில் இந்த தேர்தல் எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி தேர்தல் முடிவுகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? திமுக கூட்டணி பெரிய வெற்றியை பெறும். திமுக கூட்டணிக்கு போட்டி இல்லை, அதனால தான் போலிங் 2% குறைஞ்சிருக்கு. 2% போலிங் குறைஞ்சது அதிமுக போட்டி கொடுக்காதனால தான் போலிங் குறைஞ்சிருக்குது. அதனால தான் எடப்பாடி கடைசி வர வெற்றியை தோலே இருந்து எண்ணிக்கை முடியாது வரை இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா முடியாது வரை இல்லைன்னா இங்கே உள்ள ஓட்டுக்களை இன்னொரு கட்சிகளுக்கெல்லாம் மாற்றி எடுத்து அதிமுக ஓட்டை குறைவாக காட்டிடுவாங்கன்னு ஒரு அச்சப்படுறாரு. ஸோ எடிவே அதிமுக தோல்வி உறுதி. பாஜக 2019 2 மடங்கு வாக்குக்கு மேலே வரும். அது பாஜகவுக்கு அது உறுதியாக வந்துடும். நாம் தமிழர் நல்ல வாக்கு சதவீதம் பெறுவாங்க. மக்களவை தேர்தலை விட 2 மடங்கோ 3 மடங்கோ பெறுவாங்க. ஒவ்வொரு தேர்தலும் தனித்து போரிடம் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் தனித்து போட்டிட்டு வராங்க. இந்த தேர்தலும் தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க. அவர்கள் ஓட்டு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கும்? கடந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இப்போ நாடாளுமன்ற இது பார்லிமெண்ட் தேர்தலோட தான் கம்பாரிசன். கழிஞ்ச பார்லிமெண்ட் தேர்தல் 3.8 எடுத்தாங்க. அதோட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு ஏறிடுவாங்க. அவங்களோட பிரச்சாரங்கள் இப்போ மேற்கொண்ட அந்த பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு வெற்றி தந்திருக்கா? இதில் எந்த அளவுக்கு? ஏன்னா நிறைய அவங்க பிஜேபிக்கு அகென்ஸ்டாகவும் ஆளுங்கட்சிக்கு டிஎம்கேக்கு அகென்ஸ்டாகவும் பேசியிருக்காங்க. மக்களுக்கு இப்போ நிறைய நிலைப்பாடுகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு நிலைப்பாடு எப்படி அவங்க பிரச்சாரத்தை? கிறிஸ்தவர், முஸ்லீம், பறையர் 3 சமூகங்கள் மத்தியில் நாம் தமிழர் எந்த அளவுக்கு வாக்கு எடுக்குதுங்கிற வச்சு தான் அதோட எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்கும். அம்பேத்கர் ராஜன்கிற உத்தரப்பிரதேச சிஎம்மோட ஓஎஸ்டியா இருந்தவர் அம்பேத்கர் ராஜன், 2 தடவை ராஜ்யசபா உறுப்பினர் இருந்தவர். அம்பேத்கருக்கு மன்னிக்கவும், கன்ஷிராம்கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அட்வைசர் ரேங்கில் இருந்த ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியன் அம்பேத்கர் ராஜன். அவங்க போன்றவங்களாம் அன்னைக்கு நாம் தமிழரை பார்க்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் சமூகநீதி புரட்சிக்கு நாம் தமிழர் தேவைன்னு அம்பேத்கர் ராஜன் போன்றவங்களாம் சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் 100% கம்யூனிட்டிஸோட ஒரு ஆஸ்பிரேஷனை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்சியாட்டு நாம் தமிழர் வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடா தெரியுது. என்னோட பார்வை, பாமகவை தோற்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லைங்கிற அடிப்படையில் பரையர் சமூக வாக்குகள், பாஜகவை தோற்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை என்ற அடிப்படையில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள், இவங்கெல்லாம் 30% வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்க நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு திமுக காங்கிரஸை விட்டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் தேரியில் வந்திருக்காங்கிறத பார்க்கணும். இதுதான் நாம் தமிழர் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நாம் தமிழருக்கு பர்சன்டேஜ் என்னன்னு சொல்ல முடியும். அதனால தான் நாம் தமிழருக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் பர்சன்டேஜை சொல்லலை. ஆனால் ஒரு சில நிருபர்கள் ஸ்ட்ராங்காகட்டே களத்தில் இருந்து அதையும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நான் இந்த 3 தரப்பு வாக்கும் எப்படி டிவால்வ் ஆகிருக்கு, எப்படி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, திமுக காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் டிசிபேட் ஆகிருக்காங்களா, திமுக விடுதலை சிறுத்தைகள் இருந்து பறையர்கள் டிசிபேட் ஆகிருக்காங்களாங்கிறத பார்த்து நாம் தமிழுக்கு பர்சன்டேஜ் சொல்ல விரும்புகிறேன். சொல்லப்போனால் நாம் தமிழோட ரொம்ப முக்கியமான வேட்பாளராக இப்போ சமீபத்தை பார்க்கப்படுது கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடுற வித்யா வீரப்பன் அவர்கள். ஸோ அவங்க அந்த தொகுதியில் எப்படி அவங்களோட தாக்கம் இருக்கும்? ஏன்னா அந்த சமுதாயம் அவங்க கண்டிப்பாக இருக்கும். சீமான் தமிழ் நேஷனலிஸ்டுங்க அடிப்படையில் வீரப்பனை வனக்காவலன்னு சொல்கிறாரு. வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் எனக்கு பரன்னு கேட்குறாரு. ரஜினிகாந்த் வீரப்பனை விமர்சனம் பண்ணும்போது எதிர்த்த டாக்டர் ஐயா ஜெயலலிதா அம்மையார் வீரப்பனை விமர்சனம் பண்ணும்போது அவங்க ஒன்றும் மறுப்புரையோ பதிலுரையோ எதிர்வினையோ ஆற்றலை. அப்போ சீமான் வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சொன்னார். அந்த வகையில் வீரப்பனுக்கு மகளை ஒரு வனக்காவலன், தமிழ் உணர்வாளராக இறுதி கட்டத்தில் வந்தார். பிரபாகரனுக்கு நெருக்கத்தில் வந்தாருங்கிறதெல்லாம் மையப்படுத்தி அவர்
வீரப்பன் மகளுக்கே டிக்கெட் கொடுத்துருக்காரு. அதற்கு கொஞ்சம் நல்ல ஆதரவு வளையம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த சமுதாயத்தோட ஓட்டு விழுமா சார் ஆச்சும் அந்த அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சமுதாயம் கண்டிப்பாக அதிக அளவு ஓட்டு விட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மிஞ்சி நாம் தமிழோட 2 முக்கியமான வேட்பாளர்கள்லாம் காளியம்மாள் அவர்களும். காளியம்மாள் பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டு. அவங்களுக்கு SC/ST மக்கள்லாம் நிறைய ஓட்டு போட்டதாட்டு பரவாயில்ல சொன்னாங்க. ஹுமாயூன் கபீர் அவர்கள் ஹுமாயூன் கபீர் வந்து ஒரு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத நான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஹுமாயூன் கபீரோட இதுவும் நான் டெஸ்ட் டோஸ் ஆட்டு அடுத்த கட்ட நாம் தமிழரோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறதுக்காக பார்க்குறதுக்காக நான் அதை பூத் வைஸ் அனலைஸ் பண்ணதுக்காக எங்கள் டீம் ரிஷி, ஜெயந்தன், பிரசாந்த் எல்லாருமே அதை மாதவன் எல்லாருமே அதை நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதை தாண்டி நாம் தமிழர் கட்சியில் வந்து இந்த முகம் வந்து நல்ல வாக்கு பெற வாய்ப்பு இருக்குன்னா யாரை சார் சொல்லுவீங்க? அந்த நாகப்பட்டினத்தில் நான் அந்த சகோதரி நல்லா இது பண்ணாங்க. திருநெல்வேலியில் சத்யா ஒரு நல்ல கேண்டிடேட் தான். இவர் கள்ளக்குறிச்சி கேண்டிடேட்டு ஜெயதீச பாண்டியன் அவர் நல்லா ஒர்க் பண்ணார். அவருக்கு நல்ல வரவேற்பெல்லாம் இருந்தது. அவருக்கு நான் ரெட்டை இலக்கத்தில் வாக்கு பெறுவார்னு கூட ஊடகத்தில் கூட அவரை சொன்னாங்களே. கமலஹாசனுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கு? ஏன்னா அவங்க கட்சியை கொண்டு வந்து இப்போ வந்து முதலில் கமலஹாசனோட பிரச்சாரமே வந்து இரு கட்சிகளுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் அவங்க திமுகவோட பிரச்சாரம் மேற்கொண்டார். ஸோ அது எப்படி சார் இருக்கும்? இந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கிலே அவர் அந்த முடிவெடுத்து பிரச்சாரம் பண்ணார். செந்தில் பாலாஜி டீம் வந்து கமலஹாசனுக்கு எந்தெந்த பூத்தில் என்னென்ன வாக்கு கிடைச்சதோ அந்தந்த பூத்துகளை பின்பாயிண்ட் பண்ணி அதை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி போல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்பவும் வந்து கமலஹாசன் கட்சிக்கு மக்கள் நீதி மையத்துக்கு எங்கெங்கே வாக்கு கிடைச்சதோ அதை போல் பண்ண வேண்டிய அந்த கெப்பாசிட்டி ஆர்கனைசிங் அங்கங்குள்ள எம்பிக்கள் அவங்க மைக்ரோவை பார்த்து செய்திருந்தா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு வந்தவர் திமுகவோட போயிட்டாருங்கிறது கேட்குறீங்க. அது ஒரு நியாயமான கேள்வி தான். பட்டு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு வந்தவருக்கு 3.7% வாக்கு கொடுத்த மக்கள் அடுத்த முறை 2.5 தான் கொடுத்தாங்க. கீழே வந்துட்டார் அவர். அதனால் கூட்டணி அரசியல்னு மோடி எதிர்ப்பில் ஒரு முடிவு எடுத்துட்டார். எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அதனால அவர் தனிச்சே போயிட்டு இருக்கிறார். திமுக கடந்த தேர்தல் வாக்கு சதவீதம் வந்து ஒரு 50, இந்த கூட்டணியாகவே சேர்ந்து இருந்துச்சு ஒரு 50 கிட்ட. அதேமாதிரி அதிமுகவுக்கும் 40 கிட்ட இருந்துச்சு. இந்த தேர்தலில் அதில் மாற்றம் ஏற்படுமா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்போ இருந்த கூட்டணிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும்? திமுக அதிகார பலத்தோடு இருக்காங்க. கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. சமூக வலைத்தளங்களில் உள்ள திமுக எதிர்ப்புங்கிற இதெல்லாம் பெருசாக போனாலும் ஒரு 6% வாக்குக்கு மேலே போகாது. 67லே காமராஜருக்கு எதிர்ப்பு, இந்தி போராட்டம், விலைவாசி உயர்வு, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, மக்கள் மாற்றத்தை விரும்பினது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 6% தான். 46 இருந்த காமராஜ் தலைமை 40க்கு போயிட்டு காங்கிரஸுக்கு -6% தான். இப்போ ஒன்றும் திமுகவுக்கு எதிராக பெருசாக வாக்கு சதவீதம் குறையும் நான் கருதலை. எனிவே திமுக அரௌண்ட் 50 வந்துடுவாங்க. ஸோ இப்போ திமுகவோட இந்த ஆளுமை இப்போ தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லை பாதகமாக? திமுக சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. திமுக போட்டியே இல்லை. அப்போ அனைவரும் நிறைய பேரோட கருத்து என்னன்னா, இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது 4 முனை தேர்தல். திமுக, அதிமுக, பாஜக, அப்புறம் இல்லாமல் நாம் தமிழர் வருவாங்க நிச்சயமாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, வர முன்னேறிட்டே வராங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. இப்போ வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்து இது வந்து ரிசல்ட் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இப்போ கேட்குறோம். எப்படி இருந்தாலும் இந்த 4 கட்சிகளுக்கு இது இந்த போட்டி வந்து இப்போ கம்மியாக இருக்கா? இல்லை தேர்தலுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கா? 4 முனைனா இல்லை 2 முனை தான் எப்படி இருந்தாலும் அப்படிங்கிறதாச்சும் இருக்குமா? ரிசல்ட்டில் தெரிஞ்சு போகும். இந்த முக்கியமாக சொல்லப்போனால் இதுக்கப்புறம் வந்து இன்றைய தேர்தலில் வந்து கோவை தொகுதி பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க போட்டியிட மாட்டேன், கட்சி தலைமை சொன்னால் நான் வைத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கட்சி தலைமை சொல்லிச்சு, போட்டியிட்டார். அங்கே வந்து ரொம்ப மும்முரமாக வந்து வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார். அவருக்கான நிறைய ஆதரவாளர் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையில் அவர் போட்டியிட்டார். வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையில் அவர் களத்தில் இருக்கிறார் அண்ணாமலை. அதுக்கப்புறம் ஆனால் அந்த அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இத்தேர்தலில் வந்து நம்ம வந்து வெற்றியை பார்க்காமல் ஓட்டு சதவீதம் தான் பார்க்கறது முக்கியமாக இருக்குது. உண்மைதான். 10% பலம் உள்ள ஒரு கட்சி 40% எடுத்தால் தான் வெற்றி பெற முடியும். 30% ஜம்ப் ஆகிறதுங்கிறது சாத்தியக்கூறுகள் குறைவு. நிறைய ஊடகங்கள் வந்து 18%, 25% தான் வெளியிடுறாங்க. ஆனால் பாஜக அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை இந்த பேச்சு வந்து எப்படி பார்க்கப்படுது? ஏன்னா நாங்கள் வந்து சதவீதம் மட்டும் பார்த்தா போதும், ரொம்பலாம் இது பண்ண தேவை. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க 25%, 30%லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் ஆல்ரெடி வந்து 2 மிகப்பெரிய கட்சிகள் இருக்குது. ஸோ இது வந்து 2 கட்சிகளோட ஓட்டு வங்கியை குறைப்பதற்காகவா இல்லை எப்படி சார்? அதாவது அதிமுக கூட்டணியில் எடுத்ததோட 2 மடங்கு ஓட்டுக்கு மேலே எடுத்து அண்ணாமலை சாதனை படைப்பார். அதையும் தாண்டி கூட போகலாம்.
அது எதற்காக சார்? அதிமுக கூட்டணியில் இருந்தனால பிஜேபிக்கு ஓட்டு கம்மியா, இல்லை வந்து இப்போ செய்தவங்க பிரச்சாரம்? அதிமுகவுக்கும் 2 ஜாதி கட்சின்னு எதிர்ப்பு இருந்தது, அதனால ஓட்டு கம்மி தான். மோடி வருகை அடிக்கடி தமிழ்நாட்டில் வந்து இதில் ஏதாச்சும் மாற்றத்தை ஏற்படுத்துமா? சமீபத்தில் இந்த இன்னையோட முடிவு கட்சி வளர்ச்சிக்கு பண்ணுறது தானே. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரல, கடந்த இந்த ஒரு வருட தேர்தல் அறிவு அன்னைக்கு இல்லை நாளைக்கு கட்சி வளரட்டு, 29ல் ஜெயிக்கணும், சீட்டு வரணும், முடிவில் நெவர் அக்செப்ட் டிஃபீட்டு, இங்கேயும் தோல்வியை ஒத்துக்காம மேலே போகிற பார்க்குறாரு. அவர் மீண்டும் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்குது அதிமுகவோட. ஏன்னா 4ஆம் தேதி ரிசல்ட் போகிறதா எல்லாம் சொல்ல முடியும். மேபி அதிகபட்சமாக வெற்றி அடைவதற்கோ அதெல்லாம் இஃப் அண்ட் பட்ஸ் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு நம்ம அதை நல்லாவே சொல்லலாம். சரி, பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து நட்சத்திர வேட்பாளர்களான கனிமொழி, தயாநிதி மாறன், திருமாவளம், தமிழிசை, ராதிகா சரத்குமார் இவங்களோட வெற்றியெல்லாம் எப்படி சொன்னால் இவங்கெல்லாம் தனி. ராதிகா சரத்குமார், இன்னொருத்தர் சொல்லுங்க, கனிமொழி பெரிய அளவில் ஜெயித்துருவாங்க, மிகப்பெரிய லீடிங்கில் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தயாநிதி மாறன் அவர்கள் மிகப்பெரிய லீடிங்கில் ஜெயிப்பார். திருமாவளவன் பெரிய லீடிங்கில் ஜெயிப்பார். தமிழிசை வெற்றி வாய்ப்பு இல்லை. ராதிகா சரத்குமார் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இல்லை. ஆராசா அவர்கள் வெற்றி பெறுவார். இப்போ வந்து ராதிகா சரத்குமார் அவரோட தோல்வி வந்து எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அவர் வந்து சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து விலகி வந்து சேர்ந்தனால அந்த ஒரு இடவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஓட்டு வங்கி கம்மி பண்ணோம்னா சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்கும்ல, ஸோ அது எந்த அளவுக்கு சார் இருக்கும்? அந்த வாக்கு கிடைக்கும், ஒரு 15% வாக்கு வரை கிடைக்கலாம். இப்போ விடுதலை சிறுத்தைகளோட 2 தொகுதிகளும் வெற்றியடைய வாய்ப்பு இருக்கா சார்? திருமாவளவன் நல்ல வெற்றியோட நல்ல வாய்ப்பு இருக்குது. பலமுனை போட்டியில் விடுதலை சிறுத்தைகள் 2 வெற்றி உறுதி. காங்கிரஸுக்கு எப்படி சார் இந்த தேர்தல் தமிழ்நாட்டில்? காங்கிரஸுக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது. காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கு கடந்த திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்னால தமிழ்நாட்டுக்குள் வந்து பிஜேபி வர முடியாத ஒரு சூழ்நிலையா, இல்லை வந்து ஏடிஎம்கேக்குள்ளே பாஜக இருந்தனால அவங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் 18%, அவங்க ஓட்டுக்கு பயந்து பாஜக கையில் எடுக்கிறதுக்கு எல்லாரும் அச்சப்படுறாங்க. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் உட்பட எல்லாரும் அச்சப்படுறாங்க. திமுகவோட இந்த நாடாளுமன்ற கூட்டணிகள் வந்து எப்படி சார்? பலம் வாய்ந்த கூட்டணி வந்து திமுக பலம் வாய்ந்த கூட்டணி. ஜோதி பாஸ் மாதிரி அந்த கூட்டணி இன்டாக்டாக வச்சிருப்பாரு. நண்பர் சவுக்கு சங்கர் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவரை பற்றி இப்போ விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்காது, நியாயம் இல்லை. விரைவில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அவர் சட்டத்தின் துணை கொண்டு சட்டம் அவர் குறித்துள்ள அவர் தரப்பை சொல்லக்கூடிய வாதங்களை வச்சு அவர் வெளியே வரட்டும். அது நான் சட்டம் தன் கடமையை செய்யக்கூடிய சட்டத்தில் சட்டம் ஒரு இடை வக்கீலின் வாதம் விளக்குன்னு பெருஞ்சர் அண்ணா பரிந்துரை சொன்ன மாதிரி தன் வாதங்களை முன்னிறுத்தி ஒரு விடுதலை ஆகட்டும், அது நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர் திமுக கூட்டணி பற்றி சவுக்கு சங்கர் சொன்னது எல்லாமே நான் மறுத்தேன். காங்கிரஸ் 20 சீட்டு வாங்கிட்டு எடப்பாடி கூட போனால் அங்கே டெபாசிட் கிடைக்காத இடத்துக்கு போக மாட்டாங்க என்ன. திருமாவளவன் 5 சீட்டு வாங்கிட்டு போயிடுவாருன்னாங்க, அதுவும் நான் இல்லை நடக்காதுன்னு. அதே மாதிரி கமல்ஹாசன் 5 சீட்டுனாப்பில் எதுவுமே சவுக்கு சங்கர் சோதர சொல்ல நடக்கலை. காரணம் அவர் சும்மா எடப்பாடியை பூஸ்ட் பண்ணதுக்காக பேசிகிட்டு இருந்தார். நான் களத்தில் இறங்கி ஒவ்வொருத்தர்கிட்டையும் எடப்பாடிக்கு பலகீனங்களை சொல்லி அதை நான் தடுத்தேன். திமுக கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்கும். அவங்க கெமிஸ்ட்ரியில் காம்பினேஷனில் வந்து கெமிஸ்ட்ரியில் ஏறினவங்க பிரிய மாட்டாங்க. This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.